கோவை மணியக்காரம்பாளையம் மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் சக்தி சாலையை இணைக்கும் பகுதியாக அமைந்திருக்கிறது. இந்த பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளாக பாதாள சாக்கடை, குடிநீர் இணைப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்பட்டுள்ள சாலைகள் இதுவரை முறையாக மூடப்படாமலும் செப்பனிடப்படாமலும் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கிறது. இதனால் அப்பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்ளும் நிலை உருவாகியிருக்கிறது. குறிப்பாக தங்கள் பகுதிக்கு வந்து கொண்டிருந்த அரசு பேருந்துகள் கூட சேதமடைந்த சாலைகளை காரணம் காட்டி ஊருக்குள் வராமல் பிரதான சாலையிலேயே நின்றுவிட்டு திரும்பிச் செல்வதாக வேதனை தெரிவிக்கின்றனர் அப்பகுதி மக்கள். இப்போ போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி கூட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்துக்கு, அதாவது அம்மா உணவகத்திலிருந்து அந்த 4 ரோடு வரைக்கும் தார் ரோடு போட்டாங்க. போட்டு ஒரு 2 மாதத்துக்குள்ளே ஒரு 30 அடி நீளத்துக்கு 5 அடி ஆழத்துக்கு அது கீழே இறங்கிடுச்சு. அன்றைக்கி அப்புறம் உடனே அதை புகார் தெரிவித்தோடனே இரவோடு இரவாக வந்து அதை மெட்டில் போட்டு அந்த குழியை மூடி போட்டாங்க. இன்னுமே சில இடங்களில் அதே நிலைமை தான் இருக்குது. மணிகாரம்பாளையத்திலிருந்து கணபதி வரலுமே கிட்டத்தட்ட ஒரு 10 பேருந்து வசதி முதல்ல இருந்தது. இப்போ வந்து 15B S9A 2 பஸ் தான் வருது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், இந்த ரோடில் எங்களால் வர முடியாது, அந்த நேரத்தை எங்களால் சரி கட்டி செல்ல வேண்டிய இடத்துக்கு செல்ல முடியாதனால காந்திபுரத்துலேயே அந்த பஸ்ஸெல்லாம் திருப்பிட்டு போயிடுறாங்க. தோண்டப்பட்ட குழிகளை தரமான கட்டுமான பொருட்களை கொண்டு நிரப்பி சாலைகள் போடப்படாததாலும், அவசர கதியில் அவ்வப்போது சாலைகள் போடப்படுவதாலும் சில நாட்களில் அவை பூமிக்குள் புகுந்து பள்ளங்கள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். குறிப்பாக சாலை மார்க்கமாக பயணிக்கவே அஞ்சும் நிலை உருவாகியுள்ளதாக கூறும் குடியிருப்பு வாசிகள் சிதிலமடைந்த சாலைகளால் ஏற்படும் புழுதிக்கு நடுவே சிக்கி பல ஆண்டுகளாக அவதிப்பட்டு வருவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். ரோடு போட்டிருக்காங்க, ரோடு அப்படியே தானாக உள்ளே இறங்கிறது, ஒரு அடிக்கு மேலே ஆழமாக இறங்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு போகும்போது பக்கத்தில் தெரியும் உங்களுக்கு. அது ரொம்ப சிரமம், எழுந்து ரொம்ப அடிக்கடி அடிபடுறாங்க. குழந்தைய காலைல ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பக்கத்தில் கார்பரேஷன் ஸ்கூல் இருக்குது, ஸ்கூல் குழந்தைய கூப்பிட்டு வரக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. ரோட்டில் புழுதி, எங்கே பார்த்தாலும் புழுதி. திரும்பி பார்க்க வண்டியை ஓட்ட முடியல, நடந்து போகிறக்கும் சிரமம், வண்டியில் போகிறக்கும் சிரமம். அடிப்படை வசதிகள் சொல்ல போனாக்கா எதுவுமே இல்லைங்க. சொல்ல ஒரு கழிப்பிட வசதி ஆகட்டும், ஒரு மயான வசதி எதுவுமே சீராக இல்லை. தமிழக அரசு உடனடியே நடவடிக்கைன்னு சொல்லி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கிறோம். நன்றி. தவிர்க்க முடியாமல் இந்த சாலைகளை பயன்படுத்துவதால் தங்கள் வாகனங்களின் பெரும்பாலான பாகங்கள் சேதமடைந்து விடுவதாக கூறும் அப்பகுதி மக்கள், வாகனங்களை நம்பி பிழைப்பு நடத்தும் மக்களுக்கு இதனால் வாழ்வாதாரமே பாதிக்கப்படும் நிலை உருவாகியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். இப்போ இந்த இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சூயஸு, ட்ரைனேஜு, அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு பெரிய பைப்லைன் ஒன்று போட்டாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 10 வருஷமாகவே இந்த ரோடு தோண்டுறது, மூடுறது இப்படி தான் இருக்குது. ஒருத்தர் இந்த புழுதியில் வந்துட்டு இது பண்ணி போகிறாங்க அப்படின்னாக்கா குழியில் விட்டு ஏதாவது ஒன்று கீழே நிறையா ஸ்லிப் ஆகி நாங்களே போய் தூக்கி விட்ருக்குறோம். அதில் அதை மழை பெஞ்சதுனாக்கா ரொம்ப சிரமம். ஸ்கூல் குழந்தைங்களுக்காகட்டும், பொதுமக்களுக்காகட்டும், வாகனம் ஓட்டிங்களுக்காகட்டும், அங்கங்கே குழியை தோண்டி சரியாக மூடாமல் இருந்ததுனால இப்போ லாரிங்கெல்லாம் கூட போன வாரத்தில் ஒரு 2 லாரி இறங்கி அவங்க வந்து டிரைவர் சொந்த செலவில் 3000 ரூபா கிரேனுக்கு கொடுத்து இந்த மாதிரிலாம் வந்துட்டு நிறைய விரைய செலவெல்லாம் நிறையா ஆகுது. அது இல்லாத நிறைய மன உளைச்சல் இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. அதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக ரோடெல்லாம் போட்டு கொடுத்து பொதுமக்களுக்கு கொஞ்சம் இடையூறு இல்லாமல் பண்ணி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லது. பல்வேறு பணிகளுக்காக தோண்டப்படும் பள்ளங்கள் முறையாக மூடப்படாமல் சாலைகள் சிதிலமடைந்து கிடப்பதால் பல்வேறு சமயங்களில் விபத்துகள் ஏற்பட்டு பலர் உயிரிழக்கும் துயர சம்பவங்களும் அரங்கேறி வருகின்றன. அண்மையில் காமராஜர் சாலை வழியாக தனது 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த பெண் காவல் ஆய்வாளர் இதேபோன்று சாலை பள்ளத்தில் ஏற்பட்ட விபத்தில் சிக்கியே தனது உயிரை இழந்தார் என்பதையும் யாரும் மறந்திருக்க வாய்ப்பில்லை. மற்றொரு அசம்பாவிதம் நேர்வதற்குள் முறையாக சிதிலமடைந்த சாலைகளை செப்பனிட்டு தரவான சாலைகள் அமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கிறது.